அனைவருக்கும் வணக்கம். நான் கால்வாய் சிவா பேசுறேன். இன்னைக்கு எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, திருவைகுண்டம் தாலுகா திருநெல்வேலி மாவட்டத்தோடு இணைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை நீண்ட நாட்களாகவே இருக்குது. நீண்ட நாட்களாக பேசப்பட்டு வருகிறது. அதற்கு வலு சேர்க்கும் வகையில் அந்த பகுதியை சிறைகுண்ட நகரத்தில் வைக்கக்கூடிய வியாபாரிகள் கூட ஒரு 2-3 தடவை அடையாள போராட்டமாக கடையடைப்பு நடத்தியிருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கையாக வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு தேர்தல் நடக்கும் போதும் அங்க வாக்கு சேகரிக்க வரக்கூடிய அனைத்து கட்சி வேட்பாளர்களிடம் அது ஒரு கோரிக்கை மனுவாகவும் கொடுத்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த அந்த திட்டத்தை யாருமே நடைமுறைக்கு கொண்டு வரல. அதுல என்ன சிக்கல் இருக்குன்னு சொல்லி தெரியல. சிறுவைகுண்டம் தாலுகாவை ஏன் திருநெல்வேலி மாவட்டத்தோட இணைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நிர்வாக வசதியில நிறைய சிக்கல் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸ்ரீவைகுண்டத்துல இருந்து தூத்துக்குடிக்கு நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கோ, மாவட்ட வேலைவாய்ப்பு நிலையத்திற்கோ, அல்லது மாவட்ட தொழில் மையத்துக்கோ எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் தூத்துக்குடிக்கு போறாருன்னா கிட்டத்தட்ட 42 கிலோமீட்டர் ஸ்ரீவைகுண்டத்துல இருந்து. அதுக்கு அப்புறம் உள்ள கால்வாய், வெள்ளூர், பத்மநாபமங்கலம், கெட்டியம்மாள்புரம், அரியநாயகபுரம், தேர்க்கன்குளம், சாத்தான்குளம் இவங்கெல்லாம் வர்றதா இருந்தா அது இன்னும் தூரமா இருக்குது. அப்போ அவங்களுக்குலாம் ஒரு 50-55 கிலோமீட்டர் ஆயிரும். ஆனா இந்த பகுதி மக்களுக்கு திருநெல்வேலி அப்படிங்கிறது ரொம்ப பக்கம். ஒரு உதாரணத்துக்கு ஸ்ரீவைகுண்டத்துல இருந்து திருச்செந்தூருக்கு மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகமும் மாவட்ட சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை மாவட்ட ஆட்சியரை சந்திக்கணும் அப்படின்னா தூத்துக்குடிக்கு போகணும். 42 கிலோமீட்டர். புதிய வாகனம் எடுத்திருக்கோம், நம்பர் வாங்கணும், அல்லது அந்த வாகனத்துக்கு மறு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், ஒரு எஃப்சி காட்டணும், இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும்னா திருச்செந்தூருக்கு போகணும். அது 35 கிலோமீட்டர். ஆனா திருநெல்வேலி அப்படிங்கிறது மொத்தமே 22 கிலோமீட்டர் தான். 22 அல்லது 23 கிலோமீட்டர்ல மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், மாவட்ட தலைமை மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை, ஆர்டி ஆபீஸ், இது எல்லாமே சிறைகுண்டத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா திருநெல்வேலி தான் பக்கம். இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, சிறைகுண்டம் முன்னாடி சிறைகுண்டம் தாலுகா ரொம்ப பெரிய தாலுகாவா இருந்துச்சு. அதுக்காக மாத்திட்டாங்க. இப்ப இந்த சிறைகுண்டம் சட்டமன்ற தொகுதியா மாத்தினதுல கூட சிறைகுண்டம் தாலுகாவால முக்கியமாக இருக்கக்கூடிய பல ஊர்கள் ஓட்டப்படாத தொகுதியில ஓட்டப்படாதோட சட்டமன்ற தொகுதியில வருது. சில பகுதிகள் சிறைகுண்டம் சட்டமன்ற தொகுதியில வருது. அப்போ ஒரு தாலுகாவையே 2ஆ உடைச்சு ஒரு பகுதியை ஓட்டப்படாததுக்கும் ஒரு பகுதியை சிறைகுண்டம் சட்டமன்ற தொகுதிக்கு மாத்தி விட்டுட்டாங்க நினைக்கிறோம். அன்னைக்கு பாத்துக்கிட்டே அப்படின்னா ஓட்டப்படாத சட்டமன்ற தொகுதி தனி தொகுதி. இந்த தனி தொகுதியில சிறைகுண்டம் தாலுகாவுக்கு உட்பட்ட கருங்குளம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட வடக்கு ஒன்றியத்துல பெரும்பான்மையான கிராமங்கள் ஓட்டப்படாத தொகுதியில இருக்குது. அதே மாதிரி சிறைகுண்டம் தாலுகாவில் கருங்குளம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட பெரும்பான்மையான பகுதியில் சிறைகுண்டம் சட்டமன்ற தொகுதியில் இருக்குது. இதுல அடர்த்தியா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கருங்குளம் ஒன்றியத்தை உடைக்கப்பட்டு ஒரு பகுதி ஓட்டப்படாததுக்கும் ஒரு பகுதி கருங்குளம் ஒன்றியத்துக்கு நம்ம சிறைகுண்டம் சட்டமன்ற தொகுதிக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நாங்க ஆட்சேபிக்கிறோம். இது வேண்டாம், எங்களுடைய பெரும்பான்மை பாதிக்கப்படுது, எங்களுடைய வாக்கு நாங்க யாருக்கு செலுத்தணுங்கிற ஒரு கன்ஃபியூஷனுக்காவது எங்க பகுதி மக்கள், அடர்த்தியாக வாழக்கூடிய பகுதி மக்களை 2ஆ உடைச்சி இங்க ஒரு பகுதியும் உடைச்சி விட்டதுனால எங்களை நீங்க சிறைகுண்டம் தாலுகாவை நீங்க திருநெல்வேலி மாவட்டத்தோட இணைச்சுக்கணும். எங்களுக்கு எப்படி பார்த்தாலும், அதாவது வாக்குரிமை அடிப்படையில பார்த்தாலும் நாங்க பாதிக்கப்படுறோம். மாவட்ட நிர்வாகத்தை அணுகணும் அப்படின்னாலும் அதுல ஒரு பெரிய நடைமுறை சிக்கல் இருக்கு. ஒரு தொலைதூர பயணமா இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மருத்துவ வசதி பார்த்தாலும் தூத்துக்குடி தலைமை மருத்துவமனைக்கு நாங்க போக முடியல, திருநெல்வேலி மருத்துவமனை தான் போக முடியுது. இப்படி எப்படி பார்த்தாலும் சிறைகுண்டம் பகுதி மக்களுக்கு முழுக்க ஒரு வசதியா இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் தான். அப்போ திருநெல்வேலி மாவட்டத்தோட சிறைகுண்டம் தாலுகாவை சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா கோரிக்கை வச்சுக்கிட்டு தான் வந்துகிட்டு இருக்கோம். இப்பவும் கோரிக்கையை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் ஒவ்வொரு வேட்பாளரும் இதை நாங்கள் செய்யறோம் சொல்லிட்டு செய்யாமலே போடுறாங்க. அதனால இப்போ வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் இப்ப நான் அறிவிச்சிட்டாங்க. இன்னும் சில நாட்கள்ல வேட்புமனு தாக்கல் பண்ண போறாங்க. அதனால சிறுவைகுண்டம் தொகுதியில் இருக்க மக்கள்கிட்ட நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது என்னன்னா, நீங்க ஒட்டுமொத்தமாக சிறுவைகுண்டம் தாலுகா திருநெல்வேலி மாவட்டத்தோட இணைக்கணும் அப்படிங்கிறத ஒரு முதன்மையான கோரிக்கையா வைங்க. சிறுவைகுண்டம் தொகுதி மக்களுக்கு நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, உங்களை தேடி வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற ஏற்கனவே ஆகியிருக்கிறவங்க, இப்ப புதுசா ஆக முயற்சி பண்றவங்க யாரு வந்தாலும் அவங்க கிட்ட சிறைகுண்டம் தாலுகாவை சேர்ந்த மக்கள் ஒரு முதன்மையான கோரிக்கையை முன்வைங்க. சிறைகுண்டம் தாலுகா திருநெல்வேலி மாவட்டத்தோட இணைக்கணும், எங்களுக்கு தூத்துக்குடி மாவட்டம் வேண்டாம், திருநெல்வேலி மாவட்டத்தோட எங்களை இணைங்க, எங்களுக்கு எங்களுடைய நிர்வாக வசதியும் எங்களுடைய போக்குவரத்து வசதியும் எங்களுடைய மருத்துவ வசதியும் எங்களுக்கு வாகன சம்பந்தப்பட்ட எந்த ஒரு வசதியாக இருந்தாலும் அது திருநெல்வேலி மாவட்டம் தான் எங்களுக்கு அருகாமையில் இருக்குது. ஆகவே எங்களுக்கு நீங்க திருநெல்வேலி மாவட்டமா மாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி
தேர்தலில் வர இருக்கிற வேட்பாளர்கிட்ட ஒரு கோரிக்கையை வைக்கணுங்கிறத எனது சார்பாகவும் தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவில் இருக்கக்கூடிய என்னை போன்ற சமூக ஆர்வலர் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.